ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நம்முடைய பார்வைக்கு பெரியதாய் கடினமாய் தோன்றும் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் நமக்கு செய்ய முடியாத பெரிய காரியங்கள் என்று எதுவும் இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிறார். சங்கீதம் 33:9 இப்படியாக சொல்கிறது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார், அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார். அவருக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இங்கே யூதாவின் ராஜாவாகிய ஆசா அரசாண்ட வருஷத்திலே எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் படை வீரர்களோடு யுத்தத்திற்கு வருகிறான். ஆசாவிடம் இருந்தது சிறிய படை. இந்த சூழ்நிலையில் ஆசா கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் ஆசாவின் ஜெபத்தை கேட்கிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக அவர்கள் நொறுங்கி போனார்கள் என்று. எத்தியோப்பிய படை தோற்று போனது, கர்த்தருடைய சேனை ஜெயத்தை பெற்றது. என கண்வான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாவுக்கு எதிராக திரளான மிகப்பெரிய படை வந்தது போல உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை, வியாதி, துன்பம், கஷ்டம், இப்படி ஏதோ ஒன்று உங்களை வந்து பயமுறுத்துகிறதா? கவலைப்படாதீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் வியாதியை காட்டிலும் இந்த உலகத்தில் வல்லமையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அப்புறம் ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவரிடம் உதவி கேளுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆவல் உள்ளவராயிருக்கிறார். எப்படி கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக எத்தியோப்பிய படைவீரர்கள் நொறுங்கி போனார்களோ, அப்படியே உங்களுக்கு முன்பாக எல்லாம் நொறுங்கி போகும். நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களால் துரத்த முடியாத ஊமையான ஆவி பிடித்த ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பன் ஆண்டவரிடம் கொண்டு வருகிறான். ஆண்டவரிடம் உதவி செய்யும்படி மன்றாடுகிறான். ஆண்டவர் அவனிடம், நீ விசுவாசித்தால் ஆகும் என்று சொல்லுகிறார். அவனும் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் அவனுக்கு உதவி
உதவி செய்து அவனுடைய மகனுக்கு விடுதலை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை உங்களுக்கும் அப்படி ஏதாவது ஒரு காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம். விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் உதவி கேளுங்கள். உங்கள் அவிசுவாசம் நீங்க கர்த்தர் உதவி செய்வார். எந்த காரியமானாலும் உங்களுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புங்கள், அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை நடக்காத அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆசாவுக்கு எதிராக எத்தனை லட்சம் படை வீரர்களோடு சேரா யுத்தத்திற்கு வந்தான்? ஏ 3 லட்சம், பி 4 லட்சம், சி 6 லட்சம், டி 10 லட்சம். தொடர்ந்து நம்முடைய RCM ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.